அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். பரிசுத்த வேதத்தில் முதலாக யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் மோசே யோசுவாவை அறிமுகம் செய்கிறான். அறிமுகம் செய்யும் போதே மோசே யோசுவாவை பார்த்து, நீ புறப்பட்டு அமலேக்கியருடன் யுத்தம் பண்ணு என்று சொல்லுகிறான். அடுத்த வசனத்தில் யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி அவர்களோடு யுத்தம் பண்ணினான் என்றும் நாம் வாசிக்கிறோம். மோசே யோசுவாவிடம் யுத்தம் பண்ணு என்று சொன்னபோது யோசுவா மறு பேச்சு ஒன்றும் பேசாமல் யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறான். எதிரிகள் எப்படிப்பட்டவர்கள், எத்தகைய பலம் உடையவர்கள் என்றெல்லாம் யோசிக்காமல் மோசேயின் வார்த்தையை சற்றும் பிசகாமல் அப்படியே கீழ்ப்படிந்து யுத்தம் செய்ய செல்கிறான். மோசேயின் வார்த்தைக்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் சொன்னதை செய்கிற ஒரு விசுவாசமுள்ள நல்ல ஊழியக்காரன் யோசுவா. மோசே மறைந்த பிறகு கர்த்தர் யோசுவாவிடம், நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கிறார். மோசேயின் மரணத்திற்கு பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டிய கடினமான ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தி செல்வதென்ற சிந்தனையில் யோசுவா கலங்கி நிற்கும் போதுதான் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். உண்மையான தெய்வ பிள்ளைகள் கலங்கி நிற்கும் போது கர்த்தர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காமல் வாக்கு தத்தங்களை கொடுத்து ஆறுதல் செய்து நடத்துகிறவர் நம் கர்த்தர். ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், எதற்காக வாக்கு தத்தம் தரப்படுகிறதோ அல்லது எதற்காக வாக்கு தத்தம் பெற்றுக் கொள்கிறோமோ அந்த காரியத்தை குறித்து நாம் பயப்படாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே நம் காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். யோசுவா பயப்படவில்லை, அவன் கலங்கி நிற்கிறான். கலங்கி நிற்பது என்பது வேறு, பயப்படுவது என்பது வேறு. பயப்படும் போது நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. கலங்கி நிற்கும் போது எப்படி காரியங்களை செய்வது என்ற சிந்தனை இருக்கும். அதற்காக தான் கர்த்தர் யோசுவாவுக்கு கலங்காதே திகையாதே என்று சொல்லி மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, மோசேயிடம் ஆண்டவர் எப்படி இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மோசே பிறந்த போது பார்வோன் தேசத்தின் ஜனங்களுக்கு குடும்பத்தில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கின்றான். இப்படிப்பட்ட இக்கட்டான தருணத்தில் குழந்தை மோசையை 3 மாதம் யார் கண்களிலும் படாமல் ஒளித்து வைக்கவும் பின்பு பெற்ற தாயே அவனை வளர்க்கவும் கர்த்தர் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குகிறார். பிறக்கும் போதே மோசைக்கு கர்த்தரின் பாதுகாப்பு கிடைக்கிறது. அப்போது ஆரம்பிக்கப்பட்ட பாதுகாப்பு மோசே மரித்து அடக்கம் செய்யப்படும் போதும் மோசையின் கல்லறை எங்கு இருக்கு என்று யாருக்கும் தெரியாதவாறு கர்த்தர் அவனை அடக்கம் செய்தார். பிரியமானவர்களே, 40 வயது வரை அரண்மனையில் வாழ்ந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வருகிற போது அவன் சந்திக்க வேண்டிய உபத்திரவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்படியாக அடுத்த 40 ஆண்டுகள் கர்த்தர் மோசேக்கு வனாந்திர வாழ்க்கையை கட்டளையிடுகிறார். 80 வயதில் மோசே கர்த்தரால் எகிப்துக்கு அனுப்பப்படுகிறான். மோசே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவன், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருந்தவன், கர்த்தருடைய வீட்டிலே எங்கும் உண்மையாக இருந்தவன், தேவ சமூகத்தில் ஜெபித்து ஜெபித்து பதில் கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவன் மட்டுமில்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அற்புதங்களை செய்தவன்.
தேவ ஜனங்களோடு உபத்திரவம் அனுபவிப்பதற்கு ஒப்பு கொடுத்தவன். பிரியமானவர்களே, பிசாசானவன் மோசேயின் ஊழியத்தில் எந்த ஒரு இடத்தையும் தொட்ட முடியவில்லை. இதற்கு காரணம், மோசே நாட்கணக்கில் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான் என்பதே உண்மையாகும். பாருங்கள், இயேசுவின் சீடர்கள் இயேசுவோடு கூட இருந்த போதிலும் அவர்களால் இயேசு இந்த பூமியில் இருந்த வரையில் ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியவில்லை. இதற்கு காரணம், அவர்கள் ஒருபோதும் இயேசுவோடு கூட சேர்ந்து ஜெபித்தது இல்லை. அவர்கள் ஜெபித்தார்கள் என்றும் எங்கும் எழுதப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆகையினால்தான் இயேசு அவர்களை பார்த்து, சோதனைக்கு உட்படாதவாறு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆகையால் மோசேயின் வாழ்க்கையில் பிசாசானவன் எந்த சோதனை கொண்டு வந்தாலும் அதை மோசே தன்னுடைய ஜெப ஜீவியத்தால் எளிதாக மேற்கொண்டார். மேலும் 10 கற்பனைகளை தேவனிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்டவன் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மோசேயை போல் ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணப்படவில்லை என்றும், அது மாத்திரமல்ல, மோசே மரிக்கும் வரை அவனுடைய பலன் குறைந்து போகவில்லை. காரணம், சீனாய் மலையிலே மோசே 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். 40 நாள் மோசே சரீரத்தில் இருந்திருக்க வாய்ப்பில்லை. சரீரத்திலிருந்து மோசேயின் ஆவி பிரிக்கப்பட்டு அந்த ஆவி கர்த்தரோடு சஞ்சரித்தது என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் 40 நாள் தண்ணீர் குடிக்காமல் இருப்பது என்பது அசாத்தியமான காரியம். இப்படி மோசேயோடு இருந்த கர்த்தர் அவன் மறைவுக்கு பிறகு யோசுவாவை பார்த்து, யோசுவா கலங்கி கொண்டிருக்கும் போது வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆறுதல் செய்து, யோசுவா சந்தித்த எல்லா யுத்தங்களிலும் ஜெயத்தை கொடுத்து ஜெய வீரனாக யோசுவாவை நடத்தினார் என்பது உண்மையிலும் உண்மை. பிரியமான தேவ ஜனங்களே, மோசேயை போல் யோசுவாவும் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையாயிருந்தான். நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐசுவரியன் ஆவதற்கு தீ விரிக்கிறவன் எவனோ அவன் ஆக்கினைக்கு தப்பான் என்று வாசிக்கிறோம். ஆகையால் நாமும் கர்த்தருடைய காரியத்தில் உண்மையும் உத்தமமாய் நடப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். கானான் தேசத்தை நீங்களும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆமேன். கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மோசையோடு இருந்தது போல உம் பிள்ளைகளோடும் இருந்து நீர் அவர்களை எல்லா காரியங்களிலும் ஜெயமாக நடத்துகிற அன்பிற்காக தேவனே உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த காணொளியை பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.